ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி தனது எக்ஸ்தல பக்கத்துல ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்கிறார். லெபனான் நாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக ஹெர்மூஸ் நீரிணை, அதாவது ஹெர்மூஸ் வளைகுடாவின் வழியாக அனைத்து வணிக கப்பல்களும் முழுமையாக செல்ல அனுமதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அவர் எழுதினது என்ன எழுதியிருக்காருன்னா, in line with the ceasefire in Lebanon, the passage for all commercial vessels through Strait of Hormuz is declared completely open for the remaining period of the ceasefire, and the coordinating routes as already announced by the ports and the Port Maritime Organization of the Islamic Representatives of the Iran. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலை நிறுத்துவதாக கொடுத்த உத்தரவாதம் காரணத்தால் மத்திய கிழக்கில் இப்பொழுது தற்காலிகமாக ஒரு அமைதி நிர்வாகி இருக்கிறது. ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான பதட்டங்களை குறைக்கும் முயற்சிகள் தற்போது வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. லெபனானுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கும் வரை ஹெர்மூஸ் நீரிணை திறந்திருக்கும் என்றும் அப்பாஸ் அராக்ச்சி குறிப்பிடுகிறார். அதாவது இப்போ ஈரான் போரில மிக முக்கியமாக இந்த லெபனான் பிரச்சனைகளை பத்தியும் பேசணும் அப்படின்னு அமெரிக்காவோட வைக்கப்பட்டது. ஆனா இப்ப அதை நிராகரித்த நிலையில் இப்போது லெபனானை தாக்க மாட்டோம் என அமெரிக்கா இஸ்ரேல் சார்பிலே போர் நிறுத்தம் வந்ததுனால இப்ப என்ன பண்றாங்க, ஈரான்ல ஹெர்மூஸ் வளைகுடாவை திறந்து விட்டதை அப்பாஸ் அராக்ச்சி அறிவிச்சிருக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அவருடைய அறிவிப்பு வெளியான உடனே நேற்று இன்டர்நேஷனல் லெவல்ல கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்தது. கச்சா எண்ணெய் ஃபியூச்சர்ஸ் சந்தையில ஒரு பேரல் பிராண்ட் க்ரூட் ஃபியூச்சர்ஸ் கிட்டத்தட்ட 8% குறைஞ்சி $90 அளவுல வந்துச்சு. நேற்று காலை பாகிஸ்தான், ஈரான், அமெரிக்கா மத்தியில 2வது கட்ட பேச்சுவார்த்தை எப்படியாவது தொடங்கிடணும் அப்படின்னு அமெரிக்கா பாகிஸ்தானை ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்தாங்க. இப்ப இந்த பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போவதற்கான முகாம்களும் அதே போன்று லெபனான் போர் நிறுத்தமும் வெளியான நிலையில் நேற்றைக்கு கச்சா எண்ணெய் விலை மளமளவென குறைஞ்சது. இப்ப ஹெர்மூஸ் மொத்தமாக திறக்கப்பட்டதுங்க. கச்சா எண்ணெய் ஒரு பேரல் இப்போது 9% வரைக்கும் குறைஞ்சிருக்கிறது. இந்த ஹெர்மூஸ் வளைகுடாவை ஏன் இவ்வளவு பதட்டப்படுறாங்கன்னு பார்த்தா, உலகத்துல ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் விநியோகத்துல 25%, இயற்கை எரிவாயுல LNGல 25%. இந்த நீரிணை தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். ஹெர்மூஸ் வழியாக ஏற்றுமதி செய்யப்படும் எரிபொருட்களின் டிமாண்டுக்காக, உதாரணத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்பட்டு உலக அளவிலே எரிபொருட்கள் இந்த ஹெர்மூஸின் வழியாக இந்தியா, சீனா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா நாடுகளுக்கும் கூட அதிக அளவிலே போகிறது. இப்போ இந்த ஹெர்மூஸின் எரிபொருள் ஏற்றுமதி செய்ய முக்கிய நாடுகள்ல நீங்க பாருங்க, இப்போ சவுதி அரேபியா அமெரிக்காவிட்ட ரொம்பவே கொஞ்சுறாங்க. ஏன்னு கேட்டா, ஈரான் ஆக்கிரமித்திருக்கிற இந்த ஹெர்மூஸ் சவுதி அரேபியாவுடைய ஏற்றுமதியில 37.2%, ஈராக்ல சுமார் 22.8%, ஐக்கிய அரபு எமிரகம் அதாவது UAEல சுமார் 12.9%,
ஈரானுடைய தனது ஆயிலம் மட்டும் 10.6%, குவைத் மட்டும் 10.1%. உலகத்துல ரொம்ப முக்கியமான LNG ஏற்றுமதியான கத்தர் முழுமையாக இந்த பாதையை தான் நம்பியிருக்கிறது. இது அல்லாம அமெரிக்காவினுடைய கையாலான பஹ்ரைன் பெட்ரோலிய ரசாயன ஏற்றுமதி இங்கதான் போகுது. இதுக்கு இடையில பாபல் மந்திப்பை நாங்க மூடிடுவோம். ஹவுதிகள் எச்சரிக்கை. சவுதி அரேபியா ரொம்ப பதட்டத்துக்கு போயிட்டாங்க. அமெரிக்கா மற்றும் ஹவுதி இடையே ஒரு ஒப்பந்தம் இருக்கும் நிலையில ஹவுதிகள் தங்கள் யார் என்று உலகின் பல்வேறு நாடுகள்ல அவங்க கடந்த முறை வெற்றி பெற்று காட்டிட்டாங்க. இந்த நிலையில பாபல் மந்தப், அதாவது பாபல் மந்தப் மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் வர்த்தக வழித்தடம், அமெரிக்காவினுடைய கப்பற்படை முற்றுகை முழுமையாக தொடர்கிறது. இது ஈரானுக்கு மட்டுமானது. ஈரானுடைய பேச்சுவார்த்தை 100% முடியும் வரை இந்த முற்றுகை தொடரும் என்று அமெரிக்கா இப்போ சம்பந்தம் இல்லாம பேசுது. ஏற்கனவே பெரும்பாலான பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிட்ட நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கான நடைமுறை மிக வேகமாக முடிய வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப என்னன்னா, இப்ப நான் அதை உங்களுக்கு திருப்பி சொன்னா, அமெரிக்கா இந்த போர்ல இருந்து எப்படியாவது தப்பிடணும். அமெரிக்காவுக்கு வேற ஒரு சிந்தனை இல்லை. அமெரிக்கா இந்த போரில் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கான காரணங்களை நான் கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். இப்போ நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. அமெரிக்கா இந்த 40 நாட்கள் போரில் எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய ஆயுத பலம் குறைந்து போய்விட்டது. அமெரிக்காவுக்கு உலக நாடுகளிலிருந்து எந்த சப்ளையும் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை. அமெரிக்கா இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறனால, அவர்களால் தொடர்ந்து போரிட முடியாதனால, உலக அளவில் அவர்களுக்கான வீழ்ச்சியில் இந்த போரை எப்படியாவது முடித்திடணும் அப்படின்னும், ஆனா அது மரியாதையாக முடிக்கணும் என்றும் அமெரிக்க அதிபர் ஒரே புலம்பல். அவருடைய புலம்பலுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும். இனி என்னுடைய சொல்லதான் சீனா கேட்க போகுது. சீனா என்னை விட்டு எங்கேயும் போகாது. ஆனா சீனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க பாருங்க, முதல்ல அமெரிக்கா தனது இறையாண்மையை அவர்கள் உலகத்தில் ஒவ்வொரு நாட்டினுடைய இறையாண்மையை அவங்க மதிக்கணும். ஆனா மிக முக்கியமாக சீனா சொல்லியிருக்கிறது, ஹெர்முஸ் வளைகுடா அமெரிக்காவுடைய இடம் தான், சாரி ஈரானுடைய இடம் தான். அதுல அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை சீனா தெளிவாக சொல்லிட்டு, யார்கிட்ட? சீனாட்ட போன பாகிஸ்தான், ஜெர்மனி, அதே போன்று ஸ்பெயின், ரஷ்யா, எல்லா நாடுகளும் சமாதானம் பண்ணும்போது சீனா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ஹெர்மூஸுக்கும் சம்பந்தம் இல்லை, இது அவர்களுடைய இறையாண்மை கொண்ட ஒரு பாகம் என்பதை தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா அமெரிக்க அதிபர் உளறுகிறார். நான் சொன்னதை சீனா கேட்கும், ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்காது என்பது. இப்போ அமெரிக்கா என்னன்னா, இஸ்ரேலை கடுமையாக பிரஷர் கொடுத்து, லெபனான்ல நீ போரை நிறுத்தினாதான் இங்க போர் நிற்கும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்து அவங்க இஸ்ரேலை இப்போ போரை நிறுத்தியிருக்காங்க, லெபனானுக்கு மேல அடிப்பதை. இது இஸ்ரேலுக்கு பெரும் தோல்வி என்று இஸ்ரேலுடைய ஹெர்ட்ஸ் நாளிதழ் தெரிவிக்கிறது. இஸ்ரேல் டைம்ஸுடைய செய்திகளும் தெரிவிக்கிறது. ஏராளமான உலக மீடியாக்களும் தெரிவிக்கிறது. இஸ்ரேல் தோல்வி. இஸ்ரேல் எங்க ஜெயிச்சாங்க? காசாவில் ஜெயிச்சாங்களா? இல்லை. இஸ்ரேல் ஈரான்ல ஜெயிச்சாங்களா? இல்லை. இஸ்ரேல் லெபனானிலும் ஜெயிக்கவில்லை. ஆட்களை கொலை செய்வது, கூலி கொலை செய்வது மட்டும்தான் அவங்க வெற்றி பெறாங்க. இப்ப இந்த நிலையில வரக்கூடிய அந்த 21ஆம் தேதி சீஸ்ஃபயர் முடிவுக்கு வருது. இப்ப பாகிஸ்தானை பிரஷர் கொடுத்து நிறுத்திடணும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதன் அடிப்படையில இப்பொழுது போர் நின்றிருக்கிறது. இப்ப இந்த போரை வெல்ல முடியாது என்று அவர்கள் நன்கு தெரிந்த காரணத்தினால் இப்போது சீனாவுக்கும் ஈரானுக்கும் தொடர்ச்சியான நண்பனாக, ஈரானுக்கும் ஒரு தொடர்ச்சியான தன் நண்பனாக தன்னை நிலைநிறுத்துவதற்கு அமெரிக்கா முயல்கிறது. அமெரிக்கா அவர்கள் எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தி எல்லா விவகாரத்திலும் தோல்வி கண்ட பிறகு, அவர்கள் வெற்றி காண முடியாது என்ற லெவலுக்கு வந்த பிறகு, இப்பொழுது அவர்கள் சீனாவினுடைய காலிலே விழுந்து அவன்கிட்ட ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு கெஞ்சிய காட்சியும் நாம் பார்க்க முடியுது. இப்ப இம்மானுவேல் மேக்ரான், அவர் யாரு? பிரான்ஸ் அதிபர். ஃப்ரெடிக் மெர்ஸ், அது மட்டும் இல்லாம ஸ்டோர் கியாமர், இங்கிலாந்து அதிபர், இவங்க 40 நாடுகள் ஒரு புதிய கூட்டமைப்பை அமெரிக்காவுக்கு எதிராக,
பொருளாதார கூட்டமைப்பு வளத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் உள்ளதாக குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது கடந்த முறை F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது எப்படி சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்னு பார்க்கிற போது கையில் வைத்திருக்கும் தோள்பட்டை ஏவுகணை, இதுக்கு பேரு மேன்பேட் ஏவுகணைன்னு சொல்றாங்க. இதிலிருந்து வெளியக்கூடிய ஒரு விதமான வெப்பம், இது வெப்பத்தை தேடும் ஏவுகணை. இதன் மூலமாக எதிரினுடைய விமானங்கள் குறைந்த தூரத்தில் தாக்கி அளித்துவிடும். அதை பத்தி நான் இப்ப திருப்பி சொல்றேன். இந்த மேன்பேட் ஏவுகணையை 1000 ஏவுகணைகளை தோளில் வைத்து அடிக்கக்கூடிய இந்த மேன்பேடுகளை துர்க்மிஸ்தான் நாட்டிற்கு சீனா கொடுத்து, சீனால இருந்து இங்க வந்துட்டு அமெரிக்க சிஐ சொல்லிட்டான், 5 கிலோமீட்டர் வானத்துக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க விமானங்கள், அமெரிக்க சாப்பர்கள், F-15 எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, 44 விமானங்களை. இதை யார் கொடுத்திருக்கிறான்னா சீனா தான் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப சீனாட்ட கொடுக்காதுன்னா அமெரிக்கா கதறுகிறது. ஆனால் சீனா அதற்கு பதிலளிக்கவில்லை. இந்த புதிய வான்பேட், அதாவது மேன்பேட் ஏவுகணை அமெரிக்காவுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் ஈரானுக்கு பெரும் வெற்றியை தேடி தந்து கொண்டிருக்கிறது. சீனாவில் தயாரிக்கப்பட்டது என்பதாக தெளிவாக தெரியவில்லை என்று சொன்னாலும் இதுதான் முக்கியம். சீனாவில் தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையில சீனா ஈரானுக்கு ஒரு தொடர்ச்சியான நண்பனாக தன்னை நிலைநிறுத்த முயற்சிக்கிறது. இஸ்ரேலால வெல்ல முடியாது என்று தெரிந்தாலும், ஏன்னு கேட்டா அது எண்ணெய் வர்த்தகத்தை ஈரானைத்தான் சார்ந்துள்ளது. 45 லட்சம் கோடிக்கு அக்ரிமெண்ட் இருக்கு. ஆகவே சீனாவை பொறுத்தவரை ஈரானை தவிர அவர்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அமெரிக்காவுக்கு அவர்கள் எந்த விதமான சமாதான ஒப்பந்தத்துக்கு போகிறேன் என்று சொன்னாலும், ஆயுதங்களை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் அது வெறும் வாய் வார்த்தைகள் மட்டும்தான். சீனா மட்டுமல்ல, ரஷ்யா, சீனா ஆகிய 2 நாடுகளோடும் ஈரான் ரொம்ப காலமாக ஒரு இராணுவ மற்றும் பொருளாதார உறவுகளை கொண்டுள்ளது. ஷாஹித் ஏவுகணைகளை வழங்குச்சு உக்ரைன் போர்ல. இப்ப ரஷ்யா அதற்கு பகரமாக ஈரானுக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சீனா அதன் அனுமதிக்கப்பட்ட எண்ணெயின் பெரும்பகுதியை விற்கிறது. நான் சொன்ன அந்த மேன்பேடை பத்தி ஒரு சின்ன குறிப்பு. இது ஒரு லேசர் புறவுரா கதிர்கள், இன்ஃப்ரா கைடன்ஸ் சொல்றாங்க இந்த மேன்பேட். இந்த மேன்பேட் ஒரு போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த மேன்பேட்ஸின் மூலம் இந்த போரில் ஈரானுக்கு முக்கிய பங்காற்றி வருவதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இவையெல்லாம் தோளில் வைத்து ஏவப்படும் இன்ஃப்ரா ரெட் கைடன்ஸ் மிசைல். இதை வைத்து தான் F-15 ஏர்ஸ்ட்ரைக் ஈகிள், A-10 வர்தாக் போன்ற அமெரிக்க போர் விமானங்களை அவர்கள் வீழ்த்தினார்கள். சவுதி அரேபியா மற்றும் குவைத் பகுதியில் அமெரிக்காவினுடைய KC-135, ஸ்ட்ரோடாங்கர், E-3 டென்ரி அவாக்ஸ், QW-2, QW-18 போன்ற ரொம்ப முக்கியமான ஏராளமான சுப்பீரியர் பவர் உள்ள ஏர் சுப்பீரியாரிட்டி அமெரிக்காவுக்கு இல்லாத போதிலும் அமெரிக்கா முழுமையான பாதுகாப்பில் இல்லை என்பதை தெளிவாகிறது. உதாரணத்துக்கு QW-2 நான் சொன்னேன், QW-18, அதே மாதிரி TEE-01B உளவு விமானங்கள், அமெரிக்காவினுடைய தளங்கள், 2200 கோடி மதிப்புள்ள MQ-4C ட்ரைகான், 25 MQ-9 ரீப்பர், அதே மாதிரி F-35 லைட்டிங் 2 போன்ற 5ஆம் தலைமுறை விமானங்களுக்கு சவால் விடும் வகையில் ஈரான் தன்னுடைய தந்திரோபாயங்களை ரொம்ப முன்னிறுத்தி வெற்றி பெற்று வருகிறது. MQ-9 240 மில்லியன் மதிப்பிலான MQ-4C ட்ரைடான், அது இந்திய ரூபாயில 2200 கோடி வரையிலும், இதையும் கூட அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். இந்த சீனாவினுடைய மேன்பேட் QW-2, QW-18 மாடல் ஏராளமாக துர்க்மிஸ்தானுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அதன் வழியாக ஈரானுக்கு வருகிறது. இது கீழே இருந்து 4-5 கிலோமீட்டர் வான் பரப்புகளை சுட்டு வீழ்த்த முடியும். பொதுவாக விமானங்கள் கீழே வந்துதான் தாக்க முடியும், மேலே இருந்து தாக்க முடியாது. ஆகவே பொதுவாக லோ ஆல்டிடியூட் மூலம்தான் the successful operation against the enemy சொல்றாங்க.
அமெரிக்க விமானங்கள் கீழே வரும்போது தான் காலி பண்ணி விடுகிறது. இவ்வளவு பிரச்சனை போது அமெரிக்கா ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது சீனா என்று கொஞ்சுகிறது. சீனா என் சொல்லை கேட்டுக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதற்கிடையில நேற்று இருட்டில் சீனாவினுடைய 4 ஏர் கேர்கோர் லேண்டிங் இன் மைல்டு லைட், எந்த வெளிச்சமும் இல்லாத இருட்டில் இறங்கியது வித்தவுட் சிக்னல். இதுல 200 டன்னுக்கான ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன் மோனிஷன்ஸ் மேன்பேட் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் அக்சசரிஸ் அங்கே அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு வாலை மட்டும்தான் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு 5 கண்டிஷன். ஒரு கண்டிஷன், அணு ஆயுதங்களை நாங்கள் இனி உங்களுக்கு தரப்போவதில்லை. பாயிண்ட் நம்பர் 1, எங்களுக்கு 27 லட்சம் கோடியை கொடுக்க வேண்டும். ஹெர்மூஸ் எங்களுக்கு உரியது. எங்களுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை எங்களுக்கு விட வேண்டும். அப்புறம் இங்கே வந்து இறையாண்மைக்குள்ளே வரக்கூடாது, எங்களை தாக்க மாட்டோம் என்று இருக்கு. இந்த 5 கண்டிஷன் தான். பாகிஸ்தான் இதில் எப்படியாவது தங்களுடைய புரோக்கரேஜை காட்டி சம்பாதிச்சிடலான்னு சொல்கிறாங்க. 27,000 கோடி அந்த பணத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 27,000 கோடி சவுதி அரேபியா அவர்களுக்கு சவுதி அரேபியா அவர்களுக்கு உதவி செய்து வருகிறது 27,000 கோடி அளவில். யுஏயும் அவர்களுக்கு பணம் கொடுப்பதாகவும் ஏற்கனவே கடன்களும் இருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை இது ஒரு சமாதானத்தை முடித்துவிட்டால் உலகில் பெரிய நாடாக தாங்கள் உருவெட்டு விடலாம் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிகுந்த இழுபறியாக இருக்கிறது. மீண்டும் இந்த போர் நாளை 21ஆம் தேதி 14 நாட்கள் போர் முடிவு வரும். இப்போது இஸ்ரேல் கீழே இறங்கி வந்து லெபனானை அடிக்க மாட்டோம் என்று ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கிடையில மிக மோசமான ஒரு செய்தி ஒன்று ரியூட்டர்ல கசித்திருக்கிறது. பாகிஸ்தானில் முதல் சுற்று பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு பக்கர் கலீபா, அப்பாஸ் அராக்சி போன்ற தலைவர்கள் ஸ்பெஷல் விமானம் மூலம் ஈரானுக்கு புறப்பட்டார்கள். அப்போது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி அந்த விமானத்தை தாக்கி தலைவர்களை கொலை செய்வதற்கு திட்டம். இந்த திட்டத்தை அறிந்த பாகிஸ்தான் உடனடியாக பதட்டம் அடைந்து 10க்கு மேற்பட்ட எஃப் சீரியஸ் விமானங்களை அனுப்பி மத்தியில் ஈரானுடைய தலைவர்கள் பக்கர் கலீபா மற்றும் அப்பாஸ் அராக்சி சென்ற இந்த விமானங்களை பாதுகாப்பாக கொண்டு இறக்கி இருக்கிறது. எந்த அளவிற்கு யூதர்கள் மோசமாக இருக்காங்க பாருங்க. சமாதானத்துக்கு போன தலைவர்களை கொலை செய்தார்கள். கத்தரிலும் சமாதானத்திற்கு போன தலைவர்களை கொலை செய்தார்கள். கடைசியில் இந்த விமானம் இறங்கியது ஈரானில் இல்லை தோழர்களே, ஆப்கானிஸ்தான் எல்லையிலே இறங்கி அங்கிருந்து தலைவர்கள் ஒன்றாக செல்லாமல் தனித்தனியாக ரயிலிலும் காரிலும் வேறு மார்க்கமாகவும் அவர்கள் ஈரானுக்குள் பயணித்திருப்பதாக அபாயகரமான செய்தி வந்திருக்கிறது. பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் இந்த தலைவர்களை கொலை செய்தால் இனி பேசுவதற்கு ஆள் இல்லை என கடுமையாக வேண்டுகோள் வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவின் பதில் எனக்கு தெரியவில்லை. ஆக இஸ்ரேல் என்கின்ற தேசம் மொசாத் படையின் மூலம் தலைவர்களை மட்டுமே கொலை செய்ய முடிகிறதே தவிர நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை. எத்தனை பேரை அவர்கள் கொலை செய்தாலும் திருப்பி ஆட்கள் வந்திருக்கிறார்கள். 10 கோடி பேரில் 100 பேரே கொலை செய்திருக்கிறார்கள். இன்னும் 10 பேரில் பல லட்சம் உருவாக்குவார்கள் என்பது கூட இஸ்ரேலுக்கு புரியவில்லை. மூத்த தலைவர் அலிலாரிஜானி, ஆயத்துல்லா கமெனி, இன்னும் கசீம் சுலைமானி போன்ற தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த நாடு தோல்வியை சந்திக்கவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்பு நான் சொன்ன இந்த 5 பாயிண்டும் தொடர்ந்து லெபனானில் போர் நிறுத்தம், ஹெர்மூஸ் அவர்களின் பாதையில் தான் என்ரிச் செய்யப்பட்டதை தரமாட்டேன். என்ன நடப்பது என்பது மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நாளை. நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.